கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். லூக்கா 1:31 சொல்லுகிறது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார் என்று அழகாய் சொல்லியிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் பெரியவராய் இருப்பார். ஏன் நீங்க கவலைப்படணும்? உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க கடந்த காலங்களை குறித்து, உங்களுடைய நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் பெரியவராய் இருப்பாய். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். உங்க வாழ்க்கையில் என்ன சூழல் வந்தாலும் நீங்க கவலையே படாதீங்க. ஆண்டவர் பெரியவர். பைபிள் அழகாய் ஒரு வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். அப்போ உலகம் முழுவதிலையும் ஆண்டவர் சொல்றார், எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்க, உலகத்திலேயே பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர், பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட யாரா இருந்தாலும் ஆண்டவர் அவங்க எல்லாரையும் பார்க்கலாம், உனக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். அப்போ ஆண்டவர் வேற எங்கேயும் இல்லை. ஏன் கலங்கி போய் நிக்கிறீங்க? நமக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நான் பெரியவராய் இருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் காற்றடித்தாலும், உங்களுக்கு விரோதமாய் அலைகள் கொந்தளித்தாலும், எத்தனை பெரிய ஜனங்கள் எழும்பி வந்தாலும், சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஆண்டவரை குறித்து வசனம் சொல்லி இருக்கிறத நான் வாசித்தேன். அவர் பெரியவராய் இருப்பார். உங்கள் மத்தியிலே ஆண்டவர் பெரியவராய் இருப்பார் என்பதை நீங்க ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். God bless you.